ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு ட்ரைனிங் டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டேட்டா வேலிடேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா வேலிடேஷன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வேல்யூஸ் டைப் ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுக்குறது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ மினிமம் 35ல் இருந்து மேக்ஸிமம் 100க்குள்ளே டைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். கண்டிஷன் கொடுக்கல அப்படின்னா நம்ம எந்த வேல்யூ கொடுத்தாலும் அந்த வேல்யூஸ் வந்து அக்செப்ட் ஆகும். ஓகேங்களா? பட் இதே இது வந்து எனக்கு இதுதான் கண்டிஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த கண்டிஷனை எப்படி பண்ணுறது? இப்போ பாருங்கள், நான் மேனுவலாக என்ன வேல்யூ கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும் அந்த ரேஞ்சஸ்க்குள்ளே. ஓகேங்களா? ஸோ 35க்கு கீழே கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும், 100க்கு மேலே கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். பட் எனக்கு நான் கொடுக்குற கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அக்செப்ட் ஆகணும். ஸோ அதுதான் டேட்டா வேலிடேஷன். ஸோ டேட்டா வேலிடேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ரேஞ்சு செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா ரிப்பனில் டேட்டா டூல்ஸில் டேட்டா வேலிடேஷன் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் 3 டேப் இருக்கும். ஒன்று செட்டிங்ஸ், இன்புட் மெசேஜ், எரர் அலர்ட். ஸோ 3 டேப் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸில் அலோன்ற ஆப்ஷனில் ஹோல் நம்பர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் டேட்டாவில் பிட்வீன் அப்படின்றது எடுத்துக்கோங்க. மினிமம் 35. ஸோ 35 தான் ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி மேக்ஸிமம் 100. ஸோ 35க்கு மேலே 100க்குள்ளே. ஸோ இந்த வேல்யூஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது கொடுத்துக்குறோம். ஓகேங்களா? தென் இன்புட் மெசேஜ் அப்படின்ற டேப்பில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ரேஞ்சில் டேட்டா வேலிடேஷன் இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு டைட்டில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து வேலிடேஷன் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். இன்புட் மெசேஜில் வந்து மினிமம் 35, மேக்ஸிமம் 100 அப்படின்ற ஒரு இன்புட் மெசேஜ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம அந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணியிருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு காமிக்கும். தென் எரர் அலர்ட்டில் போனீங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்டைலில் வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். ஸ்டாப், வார்னிங், இன்ஃபர்மேஷன் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த 3க்கும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஸ்டாப் அப்படின்னா இன்ட்டு சிம்பிள் வரும், வார்னிங் அப்படின்னா எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் வரும், இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஐ சிம்பிள் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டாப் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வேல்யூ தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அது என்ன டைட்டிலில் உங்களுக்கு எரர் மெசேஜ் வரணும் அப்படின்றது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் டைட்டில் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டேட்டா வேலிடேஷன் அப்படின்னே நான் கொடுக்குறேன். ஸோ எரர் மெசேஜ் வந்து நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ராங் ஸ்கோர்ஸ் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், நீங்கள் செலக்ட் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் கொடுத்த இன்புட் மெசேஜ் வந்து உங்களுக்கு காமிக்கும். பட் மற்ற செல்லாம் பார்த்தீங்கன்னா காமிக்காது. ஸோ செலக்ட் பண்ண செல்லில் மட்டும்தான் அந்த இன்புட் மெசேஜ் வந்து காமிக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து மினிமம் 35 கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இதே 35க்கு கம்மியாகவோ இல்லை 100க்கு அதிகமாகவோ கொடுத்தோம் அப்படின்னா அந்த எரர் அலர்ட் என்ன கொடுத்துருந்தோமோ அது வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் 13 கொடுத்தேன். ஸோ டேட்டா வேலிடேஷன் டைட்டில் கொடுத்தேன், ராங் ஸ்கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டாப்புன்னு கொடுத்ததுமே ரீட்ரை. ஸோ நம்ம அந்த வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். அதான் வந்து ஸ்டாப் அப்படின்றது. ஓகேங்களா? பட் இதே இது வந்து நான் அதே டேட்டா வேலிடேஷனில் இன்புட் எரர் அலர்ட்டில் வந்துட்டு வார்னிங் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ராங்காக வேல்யூஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து வார்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ வார்னிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ், நோ, கேன்சல் அந்த எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிளோட உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ நோன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்காது. எஸ்ன்னு கொடுத்தா நீங்கள் ராங்காக கொடுத்தா கூட அந்த வேல்யூவை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து வார்னிங். ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்கிற வேல்யூவில் கூட நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதுலேயுமே வந்து எஸ்ஆர் நோன்றது கேட்கும். ஸோ நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ராங்காக கொடுக்குற வேல்யூ அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நோன் கொடுத்தீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ராங்கோடைய மீனிங். தென் அகைன் ஃபுல்லாக அந்த ரேஞ்ச் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷனில் இப்போது வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கொடுக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுமே அதனுடைய சிம்பிள் ஐ சிம்பிள் மாறிடும். இப்போ ஓகே கொடுத்துட்டு நீங்கள் இப்போ அதே மாதிரி வேல்யூஸ் கொடுத்து பாருங்கள். கொடுத்ததுமே இது வந்து எஸ்ஆர் நோ அந்த மாதிரிலாம் கேட்காது. நீங்கள் ராங்காக கொடுத்தா அதை அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இதே இது கேன்சல் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த 3 அலர்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? தென் எத்தனை எரர் வேல்யூ நம்ம டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு அதே டேட்டா வேலிடேஷனில் போனீங்கன்னா சர்க்கிள் இன்வேலிட் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம ராங்காக என்ன வேல்யூஸ் எல்லாம் என்டர் பண்ணியிருக்கோமோ அதை வந்து உங்களுக்கு சர்க்கிள் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நான் சர்க்கிள் இன்வேலிட் டேட்டா கொடுத்ததுமே நம்ம ராங்காக கொடுத்த வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இந்த சர்க்கிள் வேணாட்டினா நீங்கள் அதே டேட்டா வேலிடேஷனில் கிளியர் வேலிடேஷன் சர்க்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த சர்க்கிள்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து டேட்டா வேலிடேஷன் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இதே டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணி நம்ம ட்ராப் டவுன் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? தென் இப்போ இந்த ஹோல் நம்பர் வச்சு நம்ம பிட்வீன் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும்தான் பார்த்துருக்கோம். பட் அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாட் பிட்வீன், ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென், ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கான கண்டிஷன்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எக்ஸலில் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஆப்ஷன்.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.